வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் 5ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், திதி வளர்பிறை, தசமி மதியம் 1:11 வரை, அதன் பின் ஏகாதசி. யோகம் நன்றாக இல்லை. கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். பெருமாளுக்கான விரத நாட்களில் ஏகாதசி விரதம் மிக முக்கியம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பான ஒரு யோகம்தான். இருந்தபோதும் சந்திரன் கேதுவோடு இணையும் போது கொஞ்சம் இன்றைக்கி அஜீரண கோளாறுகள்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படலாம். வாயு தொந்தரவுகள் ஏற்படும். கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும், உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். ஒரு சுறுசுறுப்பு நிறைந்த நாளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலையாக தான் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தடையின்றி நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்படும். உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தொழில் நிமித்தமாக சில பயணங்கள் ஏற்படும். சில நல்ல விஷயங்களுக்கான செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். 2 கூடிய கிரகம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்குது. 3 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில். 2 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில். 4ஆம் இடம் அப்படிங்கிறதும் உங்கள் ராசி அப்படிங்கிறதும் புதன் தான். புதன் இப்போ 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான யோகம். அப்போது உங்களுடைய இடம், வீடு, பூமி, இது மாதிரியான இடங்கள்னால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் துறை தொழிலாக கொண்டவர்களுக்கு, கட்டுமான பொருட்களை தொழிலாக கொண்டவர்களுக்கு, கட்டு வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நேரம். பிரமாதமாக யோகம் நல்லா இருக்குது. சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கான நேரமும் கூட. இன்றைக்கி நாளும் விசேஷ நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மத்தியம பலன்தான். கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும் இன்றைக்கி எல்லா வேலையும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்த பிறகு தான் வெற்றி கிடைக்கும். ஒரு முறை அல்லது அதற்கும் மேலே நீங்கள் முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும். சில தடை தாமதத்திற்கு பிறகு காரிய ஜெயம் ஏற்படும். ஆனால் ஜெயம் உண்டு. ஜெயத்துக்குரிய நாளாக இருந்தாலும் முயற்சிக்கு பின்னே வெற்றி. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு இணைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். குருவோடு இணைந்த சூரியன் மிக வலிமையான சூரியனாக இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கி வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசணும். நம்ம பேசும்போது சில சொற்கள் தவறாக போய்விடும். கவனமாக பேசுவதில் மட்டும் கவனம் செலுத்தினால் இன்றைக்கி வருமானம் கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகுவோடு செவ்வாய்.
இந்த கிரகம் இப்போ அவ்வளோ விசேஷமான கிரகம் இப்போ கிடையாது. செவ்வாய் 3-8 கூடிய கிரகம். அவர் ராகுவோடு இணைந்து சந்திரன் கேதுவோடு இணையும் போது மனக்குழப்பம் ஏற்படும், தேவையில்லாத மனச்சலனம் ஏற்படும், பயம் ஏற்படும், பதட்டம் ஏற்படும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். தெய்வ வழிபாடு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம், தெரிஞ்ச ஸ்லோகம். ஒன்றுமே தெரியல அப்படின்னா நமச்சிவாயன்னு சொல்லலாம், இல்லைனா ராமான்னு சொல்லலாம், ராம 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 ராமன்னு சொல்லலாம். இது மாதிரி ராம ஜபமே சிறந்த உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்று நாளை அப்படிலாம் கிரகம் இப்போ இப்படி தான் இருக்குது, கவனம் தேவை. துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள், வெற்றிகரமான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் புதனோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள், மிக மிக வலிமையான நாள். உங்களுடைய தேக பொலிவு, நீங்கள் தோற்றத்தில் ஒரு அழகு, இளமை, இதெல்லாம் இயற்கையாக வரும். அது எப்படி சார் அழகு இளமையெல்லாம் வரும்னு? அந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது தான் டல் அடிச்சுட்டு இருந்த ஃபேஸ்லாம் டால் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நேரமும் காலமும் துளாராசிக்காரர்களெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. தன வருவாய் அதிகமாக இருக்கும். பண செழிப்பில் மிதக்க போகிறீங்க. மிக மிக அதிகமான நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு. பாக்யாதிபதி 11ஆம் இடத்தில், ராசி அதிபதி ராகுவோடு இணைந்து 5ஆம் இடத்தில். இது ஒரு விதமான வித்தியாசமான கிரகமைப்பு. இந்த கிரகமைப்பு உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். அதிலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். பூமியால் லாபம். பூமிக்கடியில் இருந்து எடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள், மினரல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சில பேர் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான வியாபாரம்லாம் செய்வாங்க. ஒரு அது என்ன சொல்கிறது, கூல்ட்ரிங்க் கடை வச்சுருப்பாங்க. இப்போது சம்மர் சீசன், கரும்பு ஜூஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய கடை வச்சுருப்பாங்க. ரோஸ் மில்க், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு மக்களுக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் கொஞ்சம் லாப நோக்கத்தோடையும் செய்வாங்க. இந்த மாதிரி தொழிலை கொண்டவர்களுக்கெல்லாம் இப்போது அதிகமாக லாபம் கிடைக்கும். அவங்களுடைய நிறுவனம் பல பேருக்கு அவங்களுடைய பெயர், புகழ், அதாவது அந்த நிறுவனத்தின் பெயர் வெளியே இடத்துல போய் சேரும். அந்த மாதிரியான ஒரு யோகத்துக்குரிய நாள், சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள் இது. 8 குடையவன் யார் அப்படின்னா சந்திரன் கேதுவோடு அஸ்தங்கம் ஆயிட்டார். அதனால் அதனுடைய கெடுபலன்கள் குறையும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு சந்திரன். அவர் கேதுவோடு அஸ்தங்கமாகி 10ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, 5ல் புதன், சுக்கிரன், இந்த மாதிரி கிரகம் இப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் இன்று வெற்றி. மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துட்டார். நம்ம இதை ராசி பலனில் நேற்று முந்தானத்தையெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இருக்கக்கூடிய அதே கிரகம் இப்போ தான் 9ஆம் இடத்துக்கு சந்திரன் கேதுவோடு வரும்போதும் உங்களுக்கு இருக்கும். ஒரு 2 நாள் இல்லை 4 நாள் அமைதியாக இருங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் மகர ராசிக்காரர்கள் சற்று அமைதியை காக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் அவங்க பூமியை ஆளலாம். நீங்கள் இப்போ பூமியை ஆளக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுக்கு. ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருங்கள். இனி வரும் காலம் உங்கள் காலம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் சந்திரன் கேதுவோடு போய் இணைகிறார். அதனால் ரொம்ப மனக்குழப்பம் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களில் நம்மளும் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏதாவது நம்மளை தேடி ஒரு விஷயம் வந்தாலும் அதை அவாய்டு பண்ண தெரிஞ்சுக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலனுக்குரிய நேரம், நாள் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்குள் ராகு, செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது. எதிர்மறை எண்ணம் கொண்ட யாரையாவது சந்திக்கலாம். தேவையில்லாமல் நம்ம பேரை வெளியே சொல்லி அவச்சொல் உண்டாக்கி விட்டுருவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, அதுக்கு நிறையா வாடிக்கையாளர் வராங்க, புதிய நபர்கள்லாம் வராங்கன்னா கொஞ்சம் அவங்கள மேலே ஒரு எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். இன்றைக்கி தான் நீங்கள் சிசிடிவி கேமரா, மானிட்டர்லாம் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது தவறு நடக்கலாம். தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை.